இப்போ நான் காட்ட போகிறது வந்து சம்திங் அப்நார்மல். உங்களால் நம்ப முடியாது. நான் பார் ரிப்ளைலேருந்து எல்லாமே நான் காட்டுறேன். இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து ஒரு 38 பேர் லைவ்ல இருக்கீங்க. நான் வந்து ஆக்டிவாக இந்த சோஷியல் மீடியாவில் நீ கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு கோல் நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ அந்த கோலில் வந்து நீங்களாம் வந்து அட்வான்ஸாக முன்னாலேயே இருக்கிறீங்க. ஸோ இந்த கேட்டகரி பீப்புளுக்கு வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னோடதுல இருக்கும். ஏன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கீங்க. பட்டு என்னுடைய இந்த ரிசர்ச் அண்ட் இந்த கேரியரில் ஸ்டாக் மார்க்கெட் கேரியரில் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் வந்து பண்ணிடுவேன். அது என்னுடைய கான்ஃபிடென்ஸ் கிடையாது. ஏன்னா நான் வந்து நிறையா இதில் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டேன். ஸோ அது ரிலேட்டடாக சில விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ப முடியாத விஷயம், பட் ஆனால் பார் ரிப்ளையோட எல்லாமே நம்புங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன் சிம்பிள்? மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ், திருப்பி நான் தான் சொல்லுவேன். பட் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சார்ட்டில் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து இதை வந்து பெருசாக்கலாமா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்கக்கூடாது. ஓகேவா? அது ஏன் அப்படிங்கிற ரீசன் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். சில பேருக்கு இன்னும் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாமே வந்து சம் கைண்ட் ஆஃப் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இது வந்து லாகரிதமிக் ஸ்கேல். நான் சொல்கிற சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம், பட் ஆனால் புரிஞ்சவங்களுக்கு சும்மா லைட்டாக இது ஐடியா வச்சுக்கோங்க. அந்த லாகரிதமிக் ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து அது கரெக்டாக அலைன் ஆகி அது அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு சில காரணங்கள்னால தான் புரோக்கர் பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் இருக்குல்ல, இந்த 1 hour கேண்டில் வந்து ஒவ்வொரு புரோக்கருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரோக்கர்ல ட்ரேடிங் வியூ பிரச்சனை இல்லை, வேற ஏதாவது புரோக்கர் சாட்ல பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இந்த அலைன்மெண்ட் நான் எதுவுமே மாற்றல. பட் இங்க நான் வந்து எப்படி வந்து பெருசா ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதை தாண்டி நம்ப முடியாத ஒரு விஷயம் அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி, கேப் அப் கேப் டவுன் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? எக்ஸாக்டா பர்ஃபெக்டா எனக்கு ஒருத்தர் வந்து முடியாதுன்னு இருக்காங்க, அப்ப எல்லாருனாலையும் முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? அப்படி எடுத்துக்கலாம். ஆமா ப்ரோ, முடியும் முடியும். சூப்பர். அந்த அந்த முடியும் அப்படின்னு சொல்றதுல வந்து 100% பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியுமா? 100 அது கஷ்டம் தான் ப்ரோ. என்னால கேப் அப் கேப் டவுன் ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது ப்ரோ. ஓகே. இல்லை, நான் வந்து இது வந்து ஒருத்தங்களை வந்து கம்மியாக எடை போட்டு நான் அந்த மாதிரி மீனிங்கில் நான் கேட்கல. நான் என்னுடைய பாயிண்ட் நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, மெஜாரிட்டி முடியாது, அது எப்படி முடியும் அப்படிங்கிற ஆன்சர் தான் வந்து வரும். அதுதான் வரணும். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ நீங்கள் வந்து ஒரு அனலிஸ்ட் யார்கிட்டயாவது போய் கேட்குறீங்க, மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா, அவன் அதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டான். இதை கிராஸ் பண்ணி இங்கே அரை மணி நேரம் இருந்தால் மேலே போகும் அப்படின்றான், கிராஸ் பண்ணி இதுக்கு கீழே இருந்தால் கீழே போகும் அப்படின்றான். இப்போ இதில் என்ன ஒரு பியூட்டி இருக்குன்னா, நீங்கள் அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறதுக்குள்ள அது நடந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், சொன்னல போயிடுச்சு இல்லைன்றான். அடுத்தது என்ன பண்ணுவான்னா, அந்த அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ, ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்கியாக தான் இந்த மார்க்கெட்டை வந்து சொல்லுவாங்க மேக்சிமம் அனலிஸ்ட். அதை உங்களுக்கு தெளிவாக இங்கன்னா இங்கே தான், இதுதான்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து இப்போ ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, அந்த சைடில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஓகேவா? நிறையா பேர் அது அந்த சைடில் இருக்காங்க. அந்த சைட்ல இருந்து எப்போ நம்ம வெளியே வரோமோ அப்போதான் நம்மளால பிழைக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து திருப்பி வந்து மார்க்கெட்டை குறை சொல்ல மாட்டோம், ஏதா நம்ம அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன்னா, நான் உள்ளுக்குள்ள போயிடுறேன். ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் வந்து நிறைய மார்க்கெட்டில் டேட்டா ரிலேட்டடாக தான் ஸ்பெண்ட் பண்ணேன்.
கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து டேட்டா அனலிஸ்ட் தான். ஓகேவா, கம்ப்ளீட்டாக டேட்டா இதை வச்சு மட்டும்தான் பண்ணேன். என்ன அப்படிங்கிறது இப்போ நான் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னால் கேப் அப் கேப் டவுன் 100% கணிக்க முடியும். ப்ரூஃப் காட்டிடுறேன், சரிங்களா? காட்டுறேன், எல்லாமே நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு லேட்டாக வராங்க, 100% கணிக்க முடியும். அடுத்தது சின்ன சர்டைன் ரூல்ஸ் தான். இப்போ இதில் வந்து இந்த சர்டைன் ரூல்ஸ்லையும் பை செல் சிக்னலு அதெல்லாம் பார்க்குறவங்க எல்லாம் இருப்பீங்க. பட் அதெல்லாம் தாண்டி சின்ன சர்டைன் ரூல்ஸ். ஃபஸ்ட்டு கேப் அப் கேப் டவுன் என்னால் கணிக்க முடியும். அடுத்ததா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டில் நான் ஒரே ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் கொடுத்துட்றேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஜோன் வந்து பிட்டு பிட்டாக வருது. முடிஞ்சா உங்கள் மொபைல்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். ஒரு இதுனா சிஸ்டம் அப்படின்னாலும் பெரிய ஸ்க்ரீன்னா ஜூம் பண்ணி பார்க்கலாம், இது ஓரளவுக்கு தெரியும். நான் சொல்கிறது இந்த இடம் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும், பிட்டு பிட்டாக வரும். ஓகேவா, இது வந்து இப்படி கண்டினியூஸாக இருங்க, கலரையும் நான் மாற்று. இது வந்து இப்படி கண்டினியூஸாக கலராக வரக்கூடாது. வந்தால் தட் இஸ் நாட் குட் சைன். ஓகேவா, இது கேப் இருக்குது, இந்த குட்டி குட்டி கேப் இருக்குது. இந்த கேப் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, கேப் வரக்கூடாது. ஸோ கண்டினியூஸாக இப்படி வந்தால் அது வந்து ஒரு பிரச்சனை. ஓகேவா, பிரச்சனைனா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது ரெண்டாவது சொல்லிடுறேன். எல்லாமே எனக்கு வந்து இப்போ வந்து உள்ளே உட்காந்து கண்ணை விட்டு விளக்கண்ணை ஊற்றிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது இந்த மார்க்கெட்டில், பிரின்சிபல்ஸ்னு. பட் நமக்கு என்ன, வாட் இஸ் தி ப்ராப்ளம் அப்படின்னா, என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நம்ம வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறோம். அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு மணி நேரம் ஆகும், ஒன்று கரெக்டாக தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம அந்த ஒர்க் அவுட் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் வச்சு அந்த ட்ரேடு நமக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துது, அதுவும் அந்த ஸ்டாப் லாஸ் பெரிய ஸ்டாப் லாஸாக இருந்தால் நமக்கு எப்படி வலிக்கும். ஸோ அந்த வலி எனக்கு முதல்லலாம் இருந்தனால தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குள்ளே வந்திருக்கேன். சப்ளை அண்ட் டிமாண்ட்லேயும் அதே தான். சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட்லையும் நீங்கள் நல்லா பியூரிட்டியாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் அந்த ஆன்சர்லையும் நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்கு அது நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்ததுன்னா அந்த வலி இருக்கு இல்லையா. ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த வலியை தாங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கில் வந்தேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் ஒரு வேலையும் கிடையாது, கண்ணில் பார்க்கறது அவ்வளோதான். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து அலர்ட் வரும். ட்ரேடிங் வியூவே அலர்ட் கொடுக்கும். ட்ரேடிங் வியூ வந்து இந்த மாதிரி ஒரு கிரீன் ட்ரையாங்கிளுக்கு எனக்கு அலர்ட் கொடுக்கும். ஓகேவா, இது அலர்ட் கொடுத்தாதான் நான் ஆக்டிவ் ஆகணும். இது வந்து இந்த ட்ரையாங்கிள் எல்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இது எவ்ரிதிங் இன்பில்ட், இது வந்துடும். ஸோ இப்போ 2ன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா, அடுத்ததா இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்துருச்சு அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் கீழே ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் வந்துருச்சுனாலே அது கடைசி நேரத்தில் மார்க்கெட் முடிகிற நேரத்தில் வந்துருச்சுன்னா கேப் அப் கேப் டவுன் கன்ஃபார்ம், மாற்றமே கிடையாது, கன்ஃபார்ம். கடைசி நேரத்தில் வந்துருச்சுன்னா கேப் அப் கேப் டவுன் கன்ஃபார்ம். கேப் அப்பா கேப் டவுனா அது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லலை, பட் கேப் அப் கேப் டவுன் கன்ஃபார்ம். ஏன்னா அந்த கேப் அப்பா கேப் டவுன் ஆனுக்கு இப்போ எப்படி நான் சொன்ன இல்லையா, ஒரு ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன், அந்த ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்கு. மற்றபடி அது நான் சொன்னேன்னா அது நிறைய பேருக்கு, ஏன்னா பிகினர் நிறைய பேர் இருக்கீங்க, ஸோ அதை நான் எடுத்துட்டு போல. கேப் அப் கேப் டவுன் கன்ஃபார்ம். ஒன்று ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஜோன் வந்து பெருசாக வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள், சிம்பிள், இந்த ட்ரையாங்கிள் வந்தாலே கேப் அப் கேப் டவுன் கன்ஃபார்ம். இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து எப்போ எது சொன்னாலும், ஏதாவது நான் ஒருத்தங்களுக்கு 2 கேட்டகரியாக நான் பிரிச்சுக்குவேன். ஒரு கேட்டகரி என்னன்னா நார்மல் பீப்புள், ரொம்ப நார்மல் பீப்புள். அவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் நாலேஜ் இருக்காது, டெக்னிக்கல் நாலேஜ் இருக்காது. ஸோ அவங்களுக்காக ஒரு கேட்டகரி அப்படிங்கிறது நான் வச்சிருப்பேன் எப்போவுமே. அது ஏன், அது நல்லதுக்கு தான். என்னன்னா, ஸோ இந்த கேட்டகரி பீப்புளுக்கு வந்து அல்டிமேட்டாக
பணம் வேணும். பட் ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி டெய்லி ப்ராஃபிட்லாம் வராது. வீக்லி வராது, மிஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு. மந்த்லி அவங்க ப்ராஃபிட் எடுக்கணும் இந்த நார்மல் பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில் கம்மி. ஸோ ஆனாலும் அவங்க மந்த்லி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி வச்சிருக்கேன். ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா நார்மல் கிடையாது, கொஞ்சம் டெக் பீப்புள், டெக்னிக்கல் கை. இந்த டெக்னிக்கல் கைக்கு எப்படி அப்படின்னா, நான் வந்து மார்க்கெட்லேயே தான்ப்பா இருப்பேன், எனக்கு வந்து அக்யூரசிங்கிறது அப்படி வேணும். ஸோ இந்த கேட்டகரிக்கு நம்பர் 2ன்னு வச்சிடறேன். சரிங்களா? இது நம்பர் 1 கேட்டகரி, இது நம்பர் 2 கேட்டகரி. இப்போ இது என்னன்னா, நம்பர் 2 கேட்டகரிக்கு நான் ஷேர் பண்ற விஷயத்த நம்பர் 1க்கு நான் தப்பி தவறி சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன், இந்த மார்க்கெட்டை விட்டே போயிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ குழப்பமா அப்படிங்கிறது. ஆனா இந்த டெக் 2 இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால இப்போ நான் சொல்ற வீடியோ வந்து டெக் 1யும் கவர் பண்றேன், ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புளையும் கவர் பண்றேன், செகண்ட் கேட்டகரி பீப்புளையும் கவர் பண்றேன். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் எதெல்லாம் செகண்ட் கேட்டகரின்னு சொல்றேனோ அதெல்லாம் நீங்க மேக்சிமம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவ்வளோ கான்செப்டா, ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது கான்செப்டே கிடையாது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கேட்டகரி பீப்புள் ஆகிறது ரொம்ப ஈஸி. அது எப்படி அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்ல வந்து நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நம்ம முதல் பின்னால போய் பார்த்தோம், இல்லை நம்மளுடைய குழந்தைகள் கிட்ட வந்து இந்த ஏபிசிடி சொல்லி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஈஸி, நமக்கு ஈஸி. பட் அவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த ஏல இருந்து இசட் வரைக்கும் அவங்க கத்துக்கிறதுக்கு எவ்வளோ போராடி கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஏபிசிடி அப்படிங்கிறது ஈஸி தானே. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பார்வை வேற மாதிரி இருக்கும். அதே பார்வையை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். சரி, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சரி, இப்போ நான் டைரெக்டாக போயிடுறேன். ரூல்ஸ் சொல்லிட்டேன் இல்லையா, ட்ரையாங்கிள். இப்போ நான் ஒவ்வொன்றா இப்படியே ஃபர்ஸ்ட் வரேன், அதுக்கப்புறம் பார் ரிப்ளை காட்டிடுறேன். ஓகேவா? இப்படியே வரேன் நான். இந்த பிக் மூவ் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த பிக் மூவ் பற்றி நான் இப்போ எதுவுமே சொல்லலை, நான் அப்புறமா சொல்கிறேன். நான் வந்து இப்போ எங்கிருந்து ஸ்க்ரால் பண்றேன் அப்படின்னா, செப்டம்பர் 23 இருந்து நான் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? நிறைய பேருக்கு அந்த ரூல்ஸ் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ பின்னால் இருந்தா பார்க்கணும், நான் வீடியோ ரெக்கார்டிங் வீடியோ அனுப்புறேன். நான் அப்படியே மெல்லமா ஸ்க்ரால் பண்றேன். இந்த ஃபிளாக் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஃபிளாக் வருது இல்லையா, நான் இந்த மாதிரி ஃபிளாக் வந்து நம்ம ட்ரையாங்கிள் வந்ததுக்கு அப்புறம், இந்த ட்ரையாங்கிள்னு ஒன்று வருது இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் வந்ததுக்கு அப்புறம் ஃபிளாக் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா நான் வந்து அந்த ட்ரேட்ல இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்பர் 1 நம்பர் 2 2 கேட்டகரி பிரிச்சிருக்கேன் இல்லையா. நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டையுமே நான் கவர் பண்ணுவேன். ஸோ 1 எதுக்கு 2 எதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நான் அப்படியே நான் ஸ்க்ரால் பண்றேன். இது நான் ஸ்க்ரால் பண்ணும்போது அப்படியே ஸ்க்ரால் பண்றேன். இந்த பிக் மூவும் நான் இப்ப கவர் பண்ணால் அது நம்பர் 2 வந்துடும். அதனால நான் அந்த பிக் மூவ் நான் இது முடிச்சுட்டு, டைம் இருந்தா நீங்க அப்புறமா எனக்கு சொல்லுங்க, கவர் பண்ணா கவர் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரால் பண்றேன். இங்க நிறைய இருக்கு, இங்க மேல எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுவுமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நமக்கு தேவை ட்ரையாங்கிள், வேற எதுவுமே கிடையாது. ஃபிளாக் வந்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது ட்ரையாங்கிள் வந்து ஃபிளாக் வந்தாதான் நம்ம புக்கிங், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரையாங்கிள் வந்தாலே மார்க்கெட் இஸ் கோயிங் டு செல் ஆஃப் தான். அது சர்டன் ரூல்ஸ் இருக்கு, நான் அதெல்லாம் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். நிறைய ஃபியூச்சர்ஸ் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஏன்னா எல்லா அந்த சில ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சுன்னா மேபி அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புளுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன், ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து செப்டம்பர் 26 இருக்கேன். செப்டம்பர் 26 செப்டம்பர் 26 ஓகே. ட்ரையாங்கிள் எனக்கு வந்துருச்சு. ட்ரையாங்கிள் தெரியுதுங்களா? இந்த ட்ரையாங்கிள் வந்த ஒரு நிமிஷம்.
ஸோ நிறைய பேர் வராங்க, இப்போ ஜாயின் பண்ணி வச்சிடறேன். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே ஐ மீன் அந்த ஒரு கேண்டில் இருக்கும், அந்த ட்ரையாங்கிள் கேண்டிலுக்கு மேலே ஒரு ஹரிசாண்டல் லைன் நான் வரையணும். ஓகேவா? வரைஞ்சிட்டு அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ஒரு கேண்டில், ஒரு புல் கேண்டில், அந்த கேண்டில் ஹை தான் வந்து என்னுடைய பை என்ட்ரி. சிம்பிள். இது மார்க்கெட்டோடைய எண்டிங் டைமா இருந்தா கேப் அப் கேப் டவுன். இது டைம் பாத்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி செப்டம்பர் 5:15 நெக்ஸ்ட் டே கேப் டவுன். ஓகேவா? இதுதான் வந்து நெக்ஸ்ட் டவுன் நடந்த கேப் டவுன். இப்போ அடுத்தது அப்படியே நான் ஸ்க்ரால் பண்றேன். இது வந்து பை என்ட்ரி. ஆக்சுவலி இதுக்கு மேல ஒரு கேண்டிலுக்கு மேல நான் பை பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க வந்து எனக்கு வந்து செல் இண்டிகேஷன் தான். ஸோ இட்ஸ் அ கேப் டவுன். இப்போ நீங்க இதை வந்து இப்படி சார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாராலையும் நான் சொல்லக்கூடாது, சாரி அதை தப்பு பண்ணக்கூடாது. மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள்னால இந்த இடத்துல, ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் எங்கேயோ இருக்குடா, மேபி கேப் அப் தான் அப்படின்னு மேபி வாங்கலாமே தவிர இங்க கேப் டவுன் ஆகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இது நான் வந்து மெஜாரிட்டி சொல்றேன், ஏன்னா யாராலையும் சொல்லக்கூடாது. தட்ஸ் ராங். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது திருப்பி அப்படியே நான் வரேன். இங்க ஷார்ட் பண்றதெல்லாம் நான் சொல்லலை, சரிங்களா? நான் ஒரு லாங் மட்டுமே சொல்றேன். ஓகேவா? ஏன்னா கேப் டவுன் ஷார்ட்டுக்கு வந்து அதுக்கு இன்னி கொஞ்சம் நான் இது கொடுக்கணும், அதனால அதை நான் சொல்லலை. அக்டோபர் 3 இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பார் ரிப்ளை காட்டுறேன், சரிங்க? ஓகே. இங்க பாருங்க, இங்க வந்து அடுத்தது எனக்கு ட்ரையாங்கிள். நான் ட்ரையாங்கிள் ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன, வாட் இஸ் தட் அப்படின்னா, இந்த மாதிரி வரக்கூடாது, அதுதான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா அந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, ஜோன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே என்ன ஒண்ணுமே இல்லை, இந்த ட்ரையாங்கிள் கீழே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஷார்ட் 25,194 இதுதான் ஷார்ட். ஒரே நிமிஷம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இது ஆக்சுவலி இது என்ன ஏதுங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் 110 பாயிண்ட்ஸ். புக்கிங் பற்றி நான் பேசல, நான் ஃபஸ்ட்டு கேப் டவுன் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் மற்றது எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இங்கிருந்து லாங் எடுக்கிறதுக்கு வேற ஒன்று இருக்குது, லாங்கை பற்றி நான் சொல்லலை, வெறும் கேப் டவுன் மட்டும் பார்க்கலாம். திருப்பி இந்த ரிவைஸ் அப்படியே பின்னால இருந்து திரும்பி வரேன். இப்போ இந்த நான் லீனியர் படமெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் என்னுடைய வீடியோ. இதில் மேக்ஸிமம் ஒரு தடவை வந்த சீனே திருப்பி வரும்போது அது எவ்வளோ பவராக இருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ட்ரையாங்கிள் வந்துருச்சு. எப்போ வந்திருக்குன்னா 8th அக்டோபர் எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், அதே தான் சிம்பிள். இந்த கேண்டிலுக்கு மேலே, இந்த கேண்டிலில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு, அந்த கோட்டுக்கு மேலே ஒரு கேண்டில், அந்த கேண்டில் ஹைல நான் வாங்கணும். இதுதான் நல்ல கேண்டிலாக இருக்கணும், இது நல்ல கேண்டில் தான். இங்கே நான் வாங்கணும் 24,853 வாங்கணும். இந்த ட்ரையாங்கிள் வந்தது காலங்காலத்தில் வந்திருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நேராக இது வந்ததுக்கு அப்புறமா இது என்னுடைய ப்ளூ கலர்ல டச் பண்ணி அடுத்த ஃபிளாக் வரணும். ஃபிளாக் வந்தாதான் எக்ஸிட். இங்கே தான் எனக்கு ஃபிளாக் வருது. ஓகேவா? ஸோ இது கேப்சர் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டுமே 24,850 24,850 ஆல்மோஸ்ட் ஒரு 350 பாயிண்ட், 2 நாள்ல 350 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ப்ராஃபிட்ல இருக்கும்போது நீங்க வந்து பொசிஷன் எல்லாம் வைக்கலாம், ஏன்னா நமக்கு அன்ஃபேவரா கேப் அப் கேப் டவுன் ஆகாது. இதை நான் திருப்பி சொல்றேன், சில பேர்னால நம்ப முடியாது. அது ஏன் அப்படின்னா, டெக்னிக்கல்ல கரெக்டா ரொம்ப ஷார்ப்பா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க வந்து எங்க கேப் அப் வைக்கணும், எங்க கேப் அப் வைக்கக்கூடாது, இந்த ஒரு ஸ்பைக் கேண்டில் எங்க வரும், அந்த ஸ்பைக் கேண்டிலுக்கு எப்படி நம்ம அவாய்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க ஒரு 350 பாயிண்ட். ஓகேவா? திரும்பி வந்து இந்த ஃபிளாக் வந்து வெளியே வந்துடணும். திரும்பி அடுத்தது அதே மாதிரி நான் வரேன். இப்போ வந்து அக்டோபர் 10ஆம் தேதி இருக்கும். அக்டோபர் 10ஆம் தேதி அடுத்தது ஒருத்தர் தான். ஓகேவா? இந்த கேண்டில் வந்து எனக்கு வந்து நல்ல கேண்டில். ஐ மீன் நல்ல கேண்டில்னா அதுக்கு மேலே
நல்லா பாருங்க. இதுதான் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே இதுதான் நல்ல கேண்டில். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் வந்து கோடு போடணும். ஓகேவா? கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே எனக்கு ஒரு நல்ல கேண்டில் வேணும். ஓகேவா? ஸோ நல்ல கேண்டில் வேணும், அதுக்கு மேலே நான் பை பண்ணணும். இந்த இடத்துல என்னுடைய என்ட்ரி. ஓகேவா? இப்போ இந்த என்ட்ரிக்கு இந்த ப்ளூ கலர் கிளவுட் இருக்கு இல்லையா, இந்த கிளவுடுக்கு கீழே இப்படி வந்து காட்டுறான் பார்த்தீங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த ட்ரையாங்கிள் கீழே மார்க்கெட் வந்து வளர்ந்து கட்ட போறான்னு அர்த்தம். இந்த ட்ரையாங்கிள் கீழே இதுக்கு கீழே நம்ம இங்க வாங்கிட்டோம். ஓகேவா? இங்க வாங்கிட்டோம், இதுக்கு கீழே மார்க்கெட் விட போறோம். இங்கெல்லாம் எக்ஸிட் பண்றதுக்கு ஐ எம் ஹேவிங் அ மெத்தட், பட் நான் அதை வந்து ஷேர் பண்ணல. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து நம்பர் 1னுக்கான ஒரு இது. இந்த ட்ரையாங்கிள் கீழேனா முடிஞ்சு கதை முடிஞ்சு. இப்போ பாருங்க, இப்போ எனக்கு நான் இங்கே வந்து ஃப்ளாக் வந்துருச்சு அப்படின்னா, நீ இங்கே ஏதாவது வாங்கியிருக்கீன்னா இங்கேயே வெளியே வந்துருப்பா அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குது. ஓகேவா? இதுதான் வந்து ட்ரேடரில் இம்பார்ட்டன்ட். ஸோ வார்னிங் சைன் அப்படின்னா மார்க்கெட் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் இதோடைய வார்னிங் சைன். இந்த வார்னிங் சைனுக்கு இந்த லோ கட் ஆகலை. ஓகேவா? இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து நம்பர் 2க்கான என்ட்ரி. இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேவா? இந்த என்ட்ரி நான் சொல்லலை, நான் இந்த லைன் அழிச்சிடுறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் வேலை முடிஞ்சுன்னா அந்த லைன் அழிச்சிடணும். நான் இது ஏன் 1 மினிட்ல காட்டுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் எல்லாருக்கும். 1 மினிட் தான். 1 மினிட்ல வந்து நம்மளுடைய ரிஸ்க் கம்மி, ரிவார்டு ஜாஸ்தி. அதுதான் வந்து சில பேர் என்னது 1 மினிட் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எல்லாம் பண்ணலாம். நம்ம எந்த மினிட்ஸ்ல வேணாலும் பண்ணலாம். பட் மார்க்கெட்டோடைய லாஜிக் என்ன அப்படின்னா, நீங்க 1 மினிட்ல பண்ணீங்கன்னா உங்க ஸ்டாப் லாஸ் கம்மி, ரிவார்டு ஜாஸ்தி. 5 மினிட்ஸ்ல பண்ணீங்கன்னா உங்க ஸ்டாப் லாஸும் ஜாஸ்தி, ரிவார்டும் ஜாஸ்தி. அவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்டு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சொல்றேன், 100 பாயிண்ட் ஈஸியா நடக்குதா இல்ல 500 பாயிண்ட் ஈஸியா நடக்குதா? இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே ஆன்சர் கிடைச்சிடும். 100 பாயிண்ட் சீக்கிரமா நடக்குமா, 500 பாயிண்ட் சீக்கிரமா நடக்குமா? 100 பாயிண்ட் ப்ரோ. 100 பாயிண்ட். கிளியர். அப்போ 100 பாயிண்ட் சீக்கிரம் நடக்கும்னா நம்ம 5 மினிட்ஸ்ல எடுத்து அது ஒரு 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு அது 500 பாயிண்ட் வெயிட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதே நான் 1 மினிட்ல 50 பாயிண்ட் 30 பாயிண்ட் ரிஸ்க் வச்சு 100 பாயிண்ட் பிடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? இவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் லாஜிக். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாம இனி வந்து 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல ட்ரேடு அப்படிங்கிறது இருக்காங்க. பட் நான் சொல்றேன், அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன், இந்த சீக்ரெட்டே தெரியாது. அடுத்தது அப்படியே அக்டோபர் 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 இந்த பிக் மூவ் எல்லாம் நான் சொல்றேன், சரிங்களா? அதெல்லாம் சொன்னா இன்னும் அது சூப்பரா இருக்கும். பட் அது நம்பர் 2 கேட்டகரிக்கு வந்துடும். ஓகே, அடுத்தது வந்துட்டான் ட்ரையாங்கிள். ஓகேவா? அக்டோபர் 17 எனக்கு வந்திருக்கு. அக்டோபர் 17 இந்த கேண்டில். ஓகேவா? இந்த கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் ஒரு கோடு போடணும்னு சொன்னா, இந்த கேண்டிலுக்கிட்ட நான் ஒரு கோடு போடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. கோடு போடுறேன், அதுக்கு மேல ஒரு கேண்டில், அந்த கேண்டில் ஹைல வாங்கணும். இந்த கேண்டில் ஹைல நான் வாங்கணும். ஓகேவா? நல்லா பாருங்க, இட் வில் பி a கேப் டவுன், இது லோ. ஓகேவா? கிளியரா? கேப் டவுன். ஸோ கேப் டவுன்ல 113 பாயிண்ட். இங்க புக் பண்றதெல்லாம் நான் வந்து நம்பர் 2 கேட்டகரிக்கு வரும். ஸோ அதை நான் கவர் பண்ணல. ஓகேவா? இங்க புக் பண்றதையும் நான் கவர் பண்ணல, இங்க ஷார்ட் அடிக்கிறது எப்படிங்கிறதையும் நான் கவர் பண்ணல. அது வந்து நான் இதை ஆன் பண்ணணும். இதெல்லாம் ஆன் பண்ணனா உங்களுக்கு நிறைய தெரியும். பட் அதனால அதை நான் பண்ணல. என்னோட பாயிண்ட் என்னன்னா, பை என்ட்ரியில எப்படி ஈஸியா ரொம்ப ஜாலியா இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் நான் காட்டுறேன். அடுத்தது இதை க்ளோஸ் பண்றேன், இந்த லைனை நான் டெலிட் பண்ணிடுறேன். சரி இருக்கட்டும், சும்மா இருக்கட்டும், பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எப்படி அந்த லைனின் மகிமை, அதுக்கு தான் இந்த லைன் சும்மா வச்சிருந்தேன். பட் இதை நான் சொல்லலை, இது நான் அப்புறமா கவர் பண்றேன். ஏன்னா இதெல்லாம் நம்பர் 2க்கு ஈஸி. 2 நேரம் புரிச்சிருப்பீங்க, நம்பர் 2 பிடிச்சிருப்பீங்க, ஆனால் நம்பர் 1னால பிடிக்க முடியாது. இது நான் சொன்னேன்னா கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அதனால நான் இதை நான் சொல்லலை, நான் லைனை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது ஃப்ளாக் ஒன்றும் சொல்லலையா? ஃப்ளாக் வந்து என்ட்ரி எடுத்து ஃப்ளாக் வந்தால் தான் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங்கு. அப்படியே வரேன். ஐயோ சாரி, இது வந்து ட்ரையாங்கிள்.
இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஹைக்கு மேலே ஒரு கோடு போடுறேன். ஓகேவா? ட்ரையாங்கிள் வந்திருக்கு, ஆனால் 12 மணிக்கு வந்திருக்கு. அப்படின்னா கேப் அப் கேப் டவுன்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் ஒன்றே ஒன்று, ட்ரையாங்கிள் வந்துருச்சு அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஓவர்னு அர்த்தம். அந்த ட்ரையாங்கிளோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கேப் டவுன் ஆனால், அப்படி கேப் டவுன் ஆகலைன்னா அதோட வேலை இன்னும் இருக்குன்னு அர்த்தம். இது இங்கே வந்து கேப் டவுன். ஓகேங்களா? இதோட வேலை முடிஞ்சிருச்சு, இது வந்த வேலையை முடிஞ்சிருச்சு. பட் இங்கே வாட் இஸ் தி பியூட்டினா, இந்த ட்ரையாங்கிள் கீழே நான் என்ன, இந்த ட்ரையாங்கிள் கீழே ஒரு கோடு போடணும்னு சொல்லியிருந்தேன்னா, சிம்பிள். இந்த ட்ரையாங்கிள் கீழே இட்ஸ் வாஸ் அ டவுன். ஓகேவா? நம்ம அப் மூவ் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பையராக தான் இருக்க பார்ப்பாங்க, செல்லராக இருக்க பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால நான் அப் மூவ் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். டவுன் மூவ் பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பண்ணுனா என்ன ப்ரோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னா, அது ஸ்டாப் லாஸ் அவ்வளோதான் வரும். அதுக்கு ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலி நீ நம்பர் 1 கேட்டகரிக்கு ஸ்டாப் லாஸ் இவ்வளோ பெருசு. பட் நம்பர் 2 கேட்டகரிக்கு இங்கே ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே நிறைய ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை மெயின்டைன் பண்ணிட்டா போதும், ஸ்டாப் லாஸ் வந்து சிம்பிள் ஆயிரும். இப்போ இந்த லைன் இங்கே இருக்கட்டும், அப்படியே வச்சுருக்கேன். சரி, நான் இந்த டைம் நினச்சிட்றேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே. அடுத்த ட்ரையாங்கிள் அக்டோபர் 24. இது என்னுடைய கேண்டிலு. இந்த கேண்டிலுக்கு மேலே எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ திஸ் வாஸ் தி என்ட்ரி. நான் இங்கே என்ன சொன்னேன், இங்கே ஒரு பேண்டு வருது தெரியுதுங்களா? இந்த பேண்டு இது வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் சைன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒரு நுனி மிஸ் ஆகக்கூடாதுன்னு நான் வேலை பண்ணுறேன். ஸோ ட்ரையாங்கிள் கீழே ஒரு இன்னொரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள். ஆனால் 2 ட்ரையாங்கிள்னாலும் இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. அப்படின்னா மார்க்கெட் ஸ்வாகா அப்படிங்கிறது இதுக்கு கீழே. சாரி 11 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே தான் நம்ம ஆளுகளுக்கு வந்து பிரச்சனையே. இங்கெல்லாம் வந்து சைட்வேஸில் நல்லா அடி வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து எப்படி மார்க்கெட்டை தவிர்க்கணும், எங்கே பண்ணணும், அதான் ட்ரிக்கு. இப்போ சைட்வேஸ் எப்படி தடுக்கிறது, எல்லாத்துக்கும் ஆன்சர் மார்க்கெட் சோகா. ஓகேவா? இது ஆல்மோஸ்ட் ஒரு 350 பாயிண்ட். ஸோ நேற்று வீடியோலேயே எல்லாரும் ஆக்சுவலி ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் இங்கெல்லாம் டார்கெட் எப்படி புக் பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி வருது பார்த்தீங்கன்னா, அந்த கேள்விக்கு தான் வந்து ரேஞ்ச் டிடெக்டர். நேற்று வீடியோ நான் அனுப்பிச்சிருப்பேன், நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருப்பேன், எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன் நினைக்கிறேன், யாரையும் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் டிடெக்டரில் வந்து அதையும் பிடிச்சிடலாம். ஸோ நான் ஒர்க் பண்ணதே வந்து என்னுடைய ரிசர்ச்சே வந்து இவன் எங்கேயுமே எங்கே போனாலும் இவனை வந்து பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான். திரும்பி ட்ரையாங்கிள் லோவு இது பாருங்க, ட்ரையாங்கிள் லோ நேராக இது அக்டோபர் 25. ஓகேவா? இது வந்து என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ். இங்கே ஃப்ளாகு இங்கே ஃப்ளாகு 24,000 24,400. ஓகேவா? அடுத்தது 24,400. அடுத்தது இங்கே வந்துட்டா. அடுத்தது இங்கே வந்துட்டான். இந்த ட்ரையாங்கிள் இம்மீடியட்டாக ஒரு ட்ரையாங்கிள். இட்ஸ் அ கிராக், கம்ப்ளீட் டவுனு. ட்ரையாங்கிள் பாட்டமில் கோடு போட்டோன்னா முடிஞ்சு. ஓகே, அழைச்சிட்றேன். இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் அடுத்த ட்ரையாங்கிள் இது என்னுடைய கேண்டிலு. இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு நல்ல கேண்டிலு, அந்த கேண்டிலோட ஹையில் நான் பை பண்ணணும். சிம்பிள். ஓகே, கேப் அப். ஆனால் அது ஆக்சுவலி இது கேப் அப் இல்லை, இது வந்து 31ஆம் தேதி. இது ரொம்ப நேரம் ட்ராவல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இங்கே எனக்கு இண்டிகேஷன் பிக் மூவ். ஸோ இதை வந்து நான் அப்புறமா கவர் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்த உடனே எனக்கு வந்து அடுத்தது ஃப்ளாக் வந்துருச்சு. ஃப்ளாக் வந்தாலே அதோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ இட் வாஸ் எ கிராக். அடுத்தது திரும்பி ஒரு ட்ரையாங்கிள். திஸ் இஸ் அ பை கேண்டில் அபவ் ஹை. இதுக்கு மேலே எனக்கு ஒரு நல்ல கேண்டில் வேணும். நல்ல கேண்டில் இங்கே வந்துருச்சு. இதுக்கு கீழே மார்க்கெட் ஸ்வாஹா. ஒன்ஸ் அகெயின் ஜாக்பாட் ட்ராகட். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன், உங்களால் நம்ப முடியாது, நான் ஏமாத்துறேங்கிறது தான் தோணும். ஓகேவா?
அது என்னால் புரிஞ்சுக்க முடியும். பட் இருந்தாலும் நான் இதை ஏன் காட்டுறேன்னா, சரி மோட்டிவேஷனாவது ஆயிக்குவாங்கன்னு தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது தான் இங்கே வரான். திஸ் இஸ் மை ட்ரையாங்கிள். இதுதான் இந்த கேண்டில் தான், ஓகேவா? ட்ரையாங்கிள் கேண்டில், பாட்டம் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு இங்கே ஃப்ளாக் வந்துருச்சு, ஓகேங்களா? ஆக்சுவலி இது என்ட்ரி கிடையாது, என்ட்ரி வரல, பட் இருந்தாலும் ஃப்ளாக் வந்துருச்சு. ஃப்ளாக் வந்தாலே இந்த வேலையை அவன் காட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போது இது முன்னாலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எவ்ரி திங் கேன் பி ப்ரீ பிளான்டு. இங்கே மார்க்கெட்டில் வந்து இங்கே எவ்ரி திங் ப்ரீ பிளான். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து ஒரு இன்ச்சு கூட இது நகராது. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு கான்செப்ட், லாஜிக்கல் கான்செப்ட் இருக்குது. சும்மா ஜஸ்ட் லைக் தட். அதை தான் திருப்பி நான் சொன்னது, இது ஒரு பை செல் சிக்னல் எல்லாம் கிடையாது. இட்ஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன். இது வந்து ட்ரையாங்கிள், இந்த கேண்டிலோட ஹை, இதுதான் என்னுடைய ட்ரையாங்கிள் ஹை, ஓகேவா? திரும்பி இங்கே இது என்ன ஆகுது, நவம்பர் 12 முடிஞ்சு. ஓகே, திரும்பி நான் அதை அழிக்கிறேன். அடுத்தது 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 நான் இப்போ செப்டம்பர்லேருந்து காட்டிட்டு இருக்கேன். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இன்னைக்கு தான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் வந்து நிறையா என்னுடைய யூசருக்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது நான் வந்து ஷேர் பண்ணலை. ஏன் ஷேர் பண்ணலைன்னா, இது நாள் வரைக்கும் இந்த விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணலை, அதை நான் சீக்ரெட்டாக வச்சுருந்தேன். ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. அதுதான் ஒரு பார்வை, நம்ம பார்க்குற பார்வையில் தான் எல்லாமே இருக்குன்னு. ஆக்சுவலி யூசரும் உள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இது வந்து ட்ரையாங்கிள், இது ட்ரையாங்கிளோட ஹை, இதுதான் வந்து ஹை, இது வந்து ட்ரையாங்கிள் லோ. ஓகே, இட்ஸ் அ பை, ஓகேங்களா? இப்போ இங்கே ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, இது வந்து லேட்டாக பை கொடுத்துருக்கு, ஓகேவா? லேட்டாக பை கொடுத்தா சின்ன ப்ராஃபிட் தான் வரும். இங்கே பாருங்க, இங்கே என்ட்ரி, இது என்ட்ரி, இந்த ஃப்ளாக் இங்கேயே வந்துருச்சு பாருங்க. ஃப்ளாக் வந்தால் வெளியே வந்துடணும், ஃப்ளாக் வந்தால் அப்புறம் உட்காந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. ஆனால் அது ஃப்ளாக் கான்செப்ட் ஒன்று தனியாக இருக்குது. ஸோ அதில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ நான் லைன் அழிக்கிறேன், சரிங்களா? அந்த லைன் அது வேலிடிட்டி கிடையாது. ஃப்ளாக் வந்துட்டாலே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நவம்பர், டிசம்பர் நெருங்கிட்டோம். ஏன்னா டிசம்பர் தான் நிறைய பேருக்கு எல்லாம் அடி வாங்கினது, டிசம்பர் எல்லாரும் கரெக்டாக. திரும்பி ஒரு ஃப்ளாஷு, ஓகேவா? ட்ரையாங்கிள் கீழே, ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் மேலே, திரும்பி ஒரு ட்ரையாங்கிள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன், வீடியோ கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சாரி. December 3, December 3, December 3, December 3, December 3. டிசம்பர் 9 வந்துட்டோமா? ஓகே, 9 இப்போ, ஓகேவா? இப்போ மார்க்கெட்டு கிராக் ஆச்சு இல்லையா? ட்ரையாங்கிள் வந்துருச்சு. ட்ரையாங்கிள் இங்கே வந்திருக்கு. ட்ரையாங்கிள் ஹை பிரேக் டிசம்பர் 10 இங்கே எனக்கு ஃப்ளாக் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு கம்மி தான், 100 பாயிண்ட் தான், சரிங்களா? 100 பாயிண்ட் தான் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே புது ட்ரையாங்கிள் வந்திருக்கு, ஓகேவா? புது ட்ரையாங்கிள்னா இந்த ஹைக்கு மேலே இதுக்கு கீழே, இதுதான் நம்மளுடைய வேலை. ஓகே, நீங்கள் டிசம்பர் 13 என்னடா மார்க்கெட் கீழே ஒழுகுதே, சம்மந்தமே இல்லையே நினைக்கிறேன் அந்த நாள். திரும்பி 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 ஒரு ட்ரையாங்கிள் வந்துருச்சு, இங்கே வந்துருக்கு பாருங்கள், இங்கே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் மை கேண்டில், திஸ் இஸ் மை என்ட்ரி. சார் மியூட் பண்ணுங்கள் சார், யாரோ மியூட்டில் இல்லை, மியூட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் மை லோ, இங்கே தான் என்ட்ரி 24,300. இப்போ ரன்னிங்கில் இருக்குது, ஓகேவா? இப்போ ஃப்ளாக் வந்தால் எக்ஸிட். ஓகே, வீடியோ ஓவர். இப்போ நான் வந்து பார் ரிப்ளை பண்ணி காட்டணும், ஓகேவா? ஏன்னா இந்த சில பேர் நீ பெயிண்ட் வரைஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு டவுட்லாம் வரும். நான் காட்டிடுறேன், அதையும் காட்டினேன். பார் ரிப்ளை நான் இங்கே போடுறேன், இங்கே போடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே போடுறேன் பார் ரிப்ளை, ஃபஸ்ட்டு பார் 1ல் வைக்கிறேன்.
இப்போ இந்த இதெல்லாம் வந்து அலர்ட் வந்துடும். வந்துருச்சு பார், இது வந்துட்டு ட்ரையாங்கிள் வந்துருச்சு, அவ்வளோதான், ட்ரையாங்கிள் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ எப்படி இருந்தது இது பார்க்கறதுக்கு? ஜி சூப்பரா இருக்கு. டவுட் சொல்லுங்க, டவுட் சொல்லுங்க. நீங்க இப்ப இண்டெக்ஸ்ல காமிக்கிறீங்க, இது ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இதே மாதிரி வருமா இல்ல அது வேற மாதிரி வருமா? ஏன்னா அது தீட்டா இருக்குல்ல. இல்ல என்னோட எல்லாமே வந்து வேற வேற. ஆப்ஷனுங்கிறது வேற, யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் வேற, ஸ்பாட் வேற, ஸ்டாக் வேற. ஸ்டாக் என்ன வைப்ரேஷன், ஆப்ஷன் அண்ட் இண்டெக்ஸ் என்ன வைப்ரேஷன், ஆப்ஷன் என்ன வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஓகேவா சார்? ஃபாரெக்ஸுக்கு ஒர்க் ஆகும் சார், ட்ரை பண்ணுங்க. பிட்காயின், கோல்டு, எல்லாத்துக்கும் கோல்டு, சில்வர், கிரிப்டோ எல்லா சகலமும் வேலை செய்யும். ஓகேவா? பட் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனுங்கிறது தான் வந்து இங்கே இருக்கிற ஒரு பெரிய கான்செப்டே. ஸோ அந்த கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் கேன் கிடையாது, நான் சொல்லிடுறேன். பட் ஆனால் இதை பற்றி நாலேஜ் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, டனல் த்ரூ ஏர் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. முடிஞ்சா அதை நீங்கள் டஃபா இருக்கு சார், அதை படிச்சு பார்த்தா எதுவுமே புரியல சார். நான் வச்சிருக்கேன் புக்கு. அதுதான் சொல்றேன், ஒரு விஷயம் ஈஸியா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. வேர்டே இங்கிலீஷ் வேர்டே மாறி இருக்கு சார். அந்த வேர்டே கேள்விப்படாத வேர்டா இருக்கு. அது அப்படித்தான், சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் சீக்ரெட் அது அவ்வளவு சீக்கிரம் வெளியே வராது. யோகராஜ் ஜி, அது அந்த புக்கு பேரு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, புரிய மாட்டேங்குது. டனல் த்ரூ ஏர். டனல் த்ரூ ஏர். ஓகேவா? டனல் த்ரூ ஏர். ஓகே, டெலிகிராம்ல எடுத்து வச்சிருக்கேன் சார். ஜி இவ்வளோ மைண்ட் நீங்க போட்டுங்க ஜி வாட்ஸ்அப்ல எங்க குரூப்ல. இவ்வளோ மைண்ட் புக்கெல்லாம் நான் புக் எங்கிட்ட பிடிஎஃப்ல இல்ல, நீங்க சர்ச் பண்ணி அந்த பேருக்கு சொல்றேன் ஜி. பேரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதுக்கு சொல்றேன். தப்பான சரி. ஓகே ஃபைன் நான் போட்டுறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஹோலி கிரெயில். ஸோ கூடி சீக்கிரம் என்னுடைய கோல்னு நான் வேற ஒன்று நோக்கி போயிட்டு இருக்கேன். அதை நான் கூடி சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடுவேன். பட் இல்லை இது என்ன இம்பார்ட்டன்னு எனக்கு தெரியாததா அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இப்போ என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா நான் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுங்களேன், ஒரு விஷயம் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்பேன். கேட்டுட்டு நான் அதை செய்ய மாட்டேன். நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன், அது கரெக்டா, ரைட்டா, பர்ஃபெக்டா. அதுக்கப்புறம் நான் அதை முடிவெடுப்பேன். இது லாஜிக் இப்படி தான் வரலாம். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து எப்போவுமே வந்து அதனால தான் இந்த நாலேஜ் இஸ் பவர்னு நான் கொடுத்துருக்காங்க. ஒரு நாலேஜ் அப்படின்னா அதை கேட்கறது தப்பே கிடையாது, அதை கேட்கணும். ஆனால் நம்ம முடிவு பண்ணணும், அது கரெக்ட் நாலேஜா இல்லை அது ஒன்றுத்துக்கு ஆகாத நாலேஜாங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். அதனால தான் நான் வந்து இந்த 52 பீப்புளை வந்து என்னோடய கேட்டகரியில் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து நான் ஃப்ரீ, பட் நீங்களும் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக போகிறேன். இது கண்டிப்பாக நான் யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்கேல்பிங் காமிச்சிட்டேன். எனக்கு அதில் வந்த சில பேர் என்ன இத்தனை ட்ரேடா என்னஜி இப்படி பண்ணுறீங்க, இவ்வளோலாம் நம்மளால் பண்ண முடியாது சொன்னேன். இங்கே நான் வந்து அப்படி பண்ணுறாள். நமக்கு வந்து இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் 1000 பாயிண்ட் 500 பாயிண்ட்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. இது வந்து இந்த மார்க்கெட்டே அப்படிதான். இந்த மார்க்கெட்ல எப்படின்னா, ஒருத்தருக்கு இப்படி இருந்தா பிடிக்கும், ஒருத்தருக்கு இந்த ஸ்டைல்ல இருந்தா பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு வேற மாதிரி தான். ஒருத்தர் ஃபாரெக்ஸ்னா இருப்பாருங்க, ஃபாரெக்ஸ், எம்சிஎக்ஸ். ஒருத்தர் நான் க்ரூடு மட்டும் தான் பண்ணுவேன், நேச்சுரல் கேஸ் தான் பண்ணுவேன். இப்படி எல்லா கேட்டகரி இருக்காங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, எல்லா கேட்டகரியும் திருப்திப்படுத்தணும். அதுதான் டைலர் மேட் சொல்யூஷன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் திரும்ப அதை சொல்றது. எல்லாருக்கும் சொல்யூஷன் ஒன்று ஆகவே ஆகாது. அது மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் தான். அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் புரிஞ்சுக்கவும் முடியாது, அது எனக்கு கிளியர். ஸோ அதனால தான் இந்த ஸ்விங் வந்து நிறைய பேருக்கு இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலாம். சில பேருக்கு ஸ்கேல்பிங் எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற அந்த பொட்டன்ஷியல், என்கிட்ட எல்லா பொட்டன்ஷியல், எவ்ரி பொட்டன்ஷியல், ஆல் ஏரியாவும் நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி டைமிங் ரிலேட்டடாகவும் இது வந்து நம்பர் 2, நம்பர் 1 இல்லை, நம்பர் 2ங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த டைமிங்கில் வந்து பர்ஃபெக்ஷன் கொடுக்கறதுங்கிறது ஒரு கான்செப்ட். அது நிறைய பேர் இந்த கேன் டைமிங் அப்படிங்குவாங்க. பட் உண்மையை சொல்லணும்னா, அந்த கேன் டைமிங்கில் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனுங்கிறது வந்து கொடுக்க முடியலை. அது வருது போகுது. அதனால தான் நான் வந்து நான் வந்து ஒரு மாதிரி டைம் கொடுப்பேன், ஆனால் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கேன் பேஸ்டு கிடையாது, அந்த டைமிங் பேஸ்டு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சின்ன ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து டிரைவ் பண்ணேன். ஸோ
ஜஸ்ட் என்ன அப்படின்னா திருப்பி நான் சொல்றது என்னன்னா நாலேஜ் இஸ் பவர். முடிஞ்ச அளவுக்கு யார் என்ன சொன்னாலும் அதை கேளுங்க, கவனிங்க, கவனிக்காம இருக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்துக்கிறதோ எடுத்துக்காதோ அது நம்மளுடைய சாய்ஸ். ஓகேவா? சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் எல்லாருக்கும். ஸோ கண்டிப்பா ஜி. ஃபைன் 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 ஃபைன். ரெக்கார்ட் பிரேக் ஆயிடுச்சு சார். ரெக்கார்டிங் நான் அனுப்புறேன். நான் ரெக்கார்டிங் நான் இல்ல யூடியூப்ல அந்த போட்டேன். ரெக்கார்ட் இல்ல, ஹோலி கிரேட்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டீங்க இன்னைக்கு. இல்ல அது 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 நம்மள சொல்லிக்க கூடாது. நான் அதனால தான் சில இடத்துல வந்து கொஞ்சம் அடக்கி வசிப்பேன். பட் வாட் இஸ் தி திங் சார், இப்ப இது ஹோலி கிரேட் பிரேக் தானே, பையனா ரிவைஸ் பண்ணா முடிஞ்சிருச்சு, ப்ராஃபிட் தானே, நெட் அது ஹோலி கிரேட் தானே. ஜி நேத்து சீக்வன்ஸ் சூப்பரா ஒர்க் ஆச்சு. எனக்கு காலுக்கும் புட்டுக்கும் ரெண்டுக்குமே ஒர்க் அவுட் ஆச்சு. அதான் இந்த சீக்வன்ஸ் பத்தி ஒரே ஒரு அப்டேட் மட்டும் நான் திருப்பி கொடுத்துறேன். சீக்வன்ஸ்ங்கிறது வந்து ஒரு படத்துல வர ட்ரைலர் மாதிரி. ஓகேங்களா? ஆமா ஜி, ட்ரைலரே செமையா இருக்கு. சொல்லிட்டேன். அதுல வந்து பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைங்கிறது நான் திருப்பி அதை சொல்றேன். நான் சொன்ன ரூலை கடைபிடிச்சா மாசம் ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்களா அதை டிசைட் பண்ணிட்டால் ஏதாவது ஒன்று ஆனா பண்ணிட்டால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் ரிஸ்க் வச்சுட்டீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தது. இப்போ எப்படி நான் ஸ்டாப் லாஸ்னு வெளியே வரணும்னு இப்போ கோடெல்லாம் போட்டு காட்டுறேன். அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஒழுங்கா வச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பட் நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்காம ஒரு நம்பிக்கையில ரெட் டு ரெட் தான் வந்துருவான்டா அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுருவீங்க. அப்புறம் வந்து நீங்க வருத்தப்படக்கூடாது. அதுக்கு தான் நான் வார்னிங் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா நேற்று சூப்பரா இருந்துச்சு நல்லா பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. பட் நான் சொல்ற ரூலை மட்டும் ஃபாலோ. ஏன்னா அந்த ரூலை நான் செக் பண்ணிட்டேங்க. அதனால தான் அவ்வளோ தூரம் சொல்றேன். நீங்க ஒரு ரூல் போட்டிருப்பீங்க, உங்க கண்ணுக்கு வேற ஒரு ரூல் தெரியலாம். பட் அந்த ரூல் கரெக்டா வேலை செய்யுதா அப்படிங்கறத ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு வேலை செய்யுதா அப்படின்னா பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. பட் எதை பண்ணனாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். அதே மாதிரி கூகுள் மேப் யூசருக்கும் ஒன்று சொல்லிடுறேன். இந்த ட்ரையாங்கிள் வந்து கரெக்டா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸுக்கு ஒரு அலைன் பண்ணணும். அதை பத்தி எங்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா? ஏன்னா அந்த அலைன்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கல. ஸோ அதை நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓகே. இந்த இண்டிகேட்டர் எப்படி சார் அக்சஸ் பண்றது? சார் இது வந்து கூகுள் மேப் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சீக்வன்ஸ்ல வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மந்த்லி ப்ராஃபிட் வந்துடும். நான் சொல்ற மாதிரி பண்ணா ஒன்ஸ் நீங்க பெனிஃபிட் ஆயிட்டேன் சார், எனக்கு திருப்தியா இருக்கு சார் அப்படின்னா நீங்க இந்த பிரீமியம் வாங்க. இது வந்து சார்ஜ் தான். ஓகே சார்ஜ் தான்.